இந்த சேதுபதி மன்னர்கள் என்ன பண்றாங்க, தமிழ் மொழி வளர்ச்சிக்கு எண்ணற்ற உதவி செஞ்சிருக்காங்க. முதலில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு 4ஆம் தமிழ் சங்கத்தை அவங்க அமைச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில முக்கியமான ஒரு பகுதி இருக்கு சிம்மக்கல், அந்த இடத்துல 4ஆம் தமிழ் சங்கம் அமைச்சிருக்காங்க. அதே போல அதே இடத்துல செந்தமிழ் கல்லூரி இன்று வரை இயங்கி வருது. இங்கே ஆரம்பிக்கப்பட்ட பின்புதான் தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல பல்வேறு சங்கங்களையும் பல்வேறு தமிழ் கல்லூரியும் தொடங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு கரந்தை தமிழ் சங்கம் பார்த்தீங்கன்னா இது தொடங்கினதுக்கு அப்புறம் தொடங்கியிருக்காங்க. அப்ப முதலில் தமிழுக்காக தனி கல்லூரியை ஆரம்பிச்சு அதுக்கு தேவையான தனி பாடத்திட்டங்கள் தனி தேர்வு வச்சது யாருன்னா இந்த மன்னர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அன்றைய சூழல்ல தமிழ் பாடத்துல யாரு முதல் மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவையான உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு உணவு, தங்கறதுக்கு விடுதி வசதி எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது இப்படி பண்ணது அப்புறம் தான் நம்ம சென்னை பல்கலைக்கழகம், சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல தனி தேர்வு, அதாவது தமிழுக்கு என்று தனி தேர்வு வச்சிருக்காங்க. இதுக்கு முதற் காரணம் யாருன்னு சொன்னா சேதுபதி மன்னர்கள் தான்.